Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது editorial. So, along with the editorial, நம்ம வந்துட்டு ஒரு vocabulary enhancement எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஒரு clause with editorial இன்னைக்கு we are going to try. ஏன்னா நம்ம பேசிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பேசிக்ஸுக்கு நம்ம ஒரு பிரேக் விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எடிட்டோரியல் பேஸ்டாகவே ஒரு clauseம் நம்ம செய்யலாம். Good morning, Niveda, Kuralarasan. Good morning. Okay, so there is a live webinar on 27th March, that is tomorrow, Wednesday at 7 p.m. So, link kuduthirukkom. So, adile ungalku bank code exam details, eligibility, ellame ungalku kedaikum. There is a special offer for next 3 days, rupees 2000 off for online live course, bank TNPSC SSC. adukku இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் செய்யலாம். குட் மார்னிங் ஷியாம் கிருஷ்ணன். 6th level practice method at race. Number 1st level class, 2nd level basic circle, 3rd level extreme circle, 4th level super batch, 5th level real intensive program and 6th level mock interview. Okay, so there are two phone numbers, one for offline admission inquiries and one for online admission inquiry. Good morning Yoga Prasant. Okay, so vaanga clause. So what do you mean by clause அப்படினு சொல்லிட்டு ஒரு pictorial representation கொடுத்திருக்கோம். ஒரு passageல சில wordsக்கு நம்ம blanks கொடுத்து fill செய்வதுதான் clause. Okay, so இந்த clause usually நீங்க bankingல எப்படி கொடுக்கறாங்க, ஒரு economic passage. Good morning Alfashian. Okay, ஒரு business or economic or commercial or இந்த மாதிரியான ஒரு what to say based on business current affairs வச்சு தான் உங்களுக்கு ஒரு clause வருது. So நம்ம இப்போ இந்த vocabulary படிச்சிருக்கோம். So I have not taken this from yesterday's or today's. இது ஒரு 2-3 days. This is how you will work on vocabulary அப்படின்னு சொல்றதுக்கு தான். So இப்போ வாங்க, the Supreme Court's refusal to grant any further time to the State Bank of India to dash details. So to dash details அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துடலாம். என்ன ஆன்சர் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கிராமர் பேஸாகவும் நீங்கள் எடுக்கலாம். இதில் இன்கேஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ், இல்லை மீனிங் ஆஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. என்ன கேட்குறாங்க? ஆஃப் இந்தியா டு கிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ பர்ச்சேஸ்ட். எஸ், because yeah, to give details. So give details and 2 plus V1. ஒன்று நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நமக்கு கிராமர் பேஸ்டாக நம்ம எடுக்கலாம். பட் நான் கொடுத்துருந்தேன்னா எல்லாமே V1ஆக கொடுத்துருப்பேன். இஸ் தட் கிளியர்? ஸோ அவங்க வேற ஒருத்தங்க கொடுத்ததுனால, டீம் கொடுத்ததுனால அவங்க ஒன்று தான் V1ல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நான் கொடுத்துருந்தேன்னா எல்லாமே V1ஆக கொடுத்துருப்போம். ஸோ டு கிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ பர்ச்சேஸ் அண்ட் பார்ட்டிஸ் that dash electoral bonds. Details of those who purchased and the details of parties that dash electoral bonds since April 2019. Parties and the parties oda name. Correct, Soumya? So, Soundarya, Kazia, Alfashian, எல்லாருமே போட்டிருக்கீங்களா? ஓகே. ஸோ இது தெரியாதவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எடிட்டோரியல் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கவர் பண்ணியிருப்போம். ஓகே, that dash electoral bonds. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க? எலக்டோரல் பாண்ட்ஸை கொடுத்து அதை கேஷாக மாற்றிருக்காங்க. என்கேஷ்ட். that encashed அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் உங்களுக்கு இப்போ தெரியும் இல்லையா? So to exchange some document in place of cash is called encashed. அது ஒரு செக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதான ஒரு DPN, demand promissory நோட்டாக இருக்கலாம். ஸோ you convert a document into cash is called encashed. Since April 2019 has dash an. So in the again a has plus V3. So அதில் இப்போ பாருங்கள், இதில் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு கொடுத்துருக்கோம்.
encashed யூஸ் பண்ணிட்டோம், furnish யூஸ் பண்ணிட்டோம். So you have only 3 more options. Has dash an ill-advised attempt to seek postponement. Okay, ill-advised attempt. So அவங்க postponement கேட்டிருக்காங்க SBI இந்த details கொடுக்கிறதுக்கு of the disclosure until after the general election அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Has foiled or has redeemed. இப்போ இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம 4 or 5 டேஸ்க்கு முன்னால் மீனிங் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய டினாயல் என்ன செஞ்சிருச்சு, இவங்களுடைய அட்டெம்ப்டை foiled, that is ruined or damaged or spoiledன்னு வச்சுக்கோங்க. has foiled, புரியுதா? and ill-advised, அவங்க தப்பான ஒரு இதுக்கு போனாங்க. ஸோ அதை சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ruined, கொடுக்க முடியாது, போஸ்ட்போன்மெண்ட் until after general elections கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. The SBI has now been asked to disclose to the Election Commission of India by the end of March 12 the names of details of the purchases of the bonds. Book price 767 போட்டிருக்கீங்களா, 413 இல்லையா மேம்? I'll just check ஷர்மி, நான் பார்த்த வரையில் 413 இருந்துச்சு. I'll just check the dates on which these were bought and dash and dash. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சிருச்சு. foiled-னா spoiled, furnish அப்படின்னா to give, encashed-னா to get cash in place of a document, redeemed and redeemed வருமா இல்லை and denominations-ஆ? ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. and denominations அதாவது நேம்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் த பர்ச்சேசஸ், அவங்க எந்த டேட்டில் வாங்கினாங்க அண்ட் என்ன டினாமினேஷனில் வாங்கினாங்க. இஸ் அ கிளியர்? 500s-ஆ, 100s-ஆ, 200s-ஆ அப்படின்னு எந்த டினாமினேஷன்ஸில் வாங்கினாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா டினாமினேஷன்ஸ். The bank should also disclose the names of parties that dash the bonds. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு verb தான் வேணும். ஸோ இங்கே denominations வர முடியாது. that redeemed the bonds. இப்போ எனக்கு சொல்லுங்க கொஞ்சம், we learnt all these terms in editorial. இது மார்ச் 12 அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்ம மார்ச் 10 or 11 வந்த ஒரு எடிட்டோரியலாக இருக்கணும். ஓகே, ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம் இந்த வாட் டு சே வேர்ட்ஸ். ஓகே, மீனிங்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, how much do you remember? பர்சன்டேஜாக சொல்லுங்கள், இல்லைனா how many அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா it will be helpful for everyone. இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம்? The dash of the bank's application for time until June 30 is that it is now clear. The dash of the bank's application. Why is it taking a long time? நெட்வொர்க் எரரா இல்லை நீங்கள் யோசிக்கிறீங்களா? அவ்வளோ நேத்திக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொன்னீங்க. பட் தட் வாஸ் பேசிக்ஸோட ஆன்சர்ஸை ஃபாஸ்ட்டாக சொன்னீங்க. பட் திஸ் ஐ தாட் 3-4 டேஸ் முன்னால் பார்த்தோம். யூ ஷுட் ரிமெம்பர், இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். அண்ட் ஒரு 4 பேர் தான் திரும்ப ஆன்சர் கொடுக்குறீங்க. மற்றவங்கெல்லாம் the upshot. Okay, upshot na final conclusion, final result, the final result of some discussion. Okay, bank's application for time until June 30 is that it is now quite clear that it must
disclose. Seventh one, it must disclose. Yoga Prashant, Pavitran upshot கொடுத்திருக்கீங்க. Srinandini and Karthika seventh தான், it must disclose. Okay. Sixth one க்கு upshot. Upshot na the final outcome of a discussion. Okay. Anyway, இதோடைய meaning நான் திரும்ப கொடுத்திருக்கேன். Since we have done this 3 or 4 days earlier, நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே நான் செய்யலை. Okay. It must disclose the data available to it and need not try and match the names of the donors with the parties. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபைனல் இது அப்ஷாட், ஐ மீன் ஃபைனல் அவுட்கமில், சரி நீங்கள் தனித்தனியாக நேம்ஸு அது இதெல்லாம் வேணால் நீங்கள் கொடுக்க வேணாம். ஓகே. It appears that the initial directions of the Constitution Bench as part of its February 15 judgment dash the electoral bonds scheme. So on the February 15th நடத்துறதுல Constitution Bench வந்து இந்த electoral bond scheme இனிமேல் எடுக்க முடியாது, இது தேவையில்லை, இதை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. The initial directions of the Constitution Bench as part of its judgment, இனிமேல் electoral bonds நிற்காது. They are not true, they cannot hold true. அப்படின்னா invalidating. So இனிமேல் electoral bonds செல்லாது, அதுதான் invalidating. செல்லாது அப்படின்னு இந்த ஸ்கீம் இனிமேல் செல்லாது. Invalidating the electoral bond scheme had been dash to mean, had been invalidating. Correct, Yoga Prashant? Kezia, Pavitran, Kuralarasan, Sweta. புரியுதா? செல்லாதுன்னு பண்ணிட்டாங்க February 15th. Srinandini, Niveda, correct. Had been dashed to, இப்போ construed to, disclosed to கூட வரும். Construed to mean, construed na understand, you understand that. So construed to mean that the SBI was required to match with. இதை அவங்க வந்து invalidate, செல்லாதுன்னு சொல்றது எதற்காக அப்படின்னா to construed to, had been construed to, not has been understood. Hi Srinath. To mean that the SBI was required to match with exactitude, match with construed exactitude silos. Faster Kezia கொடுத்துட்டாங்க. Match with exactitude, the exact information. So exact information, the exact is an adjective, exactitude noun. So இது exactா எல்லா purchasesயும் recipientsயும் கொடுக்கணும். The bank deemed this a time consuming exercise as the details were in separate silos. I'll find out and tell you, Dravid Hussain, LIC assistant notification எப்போ வரும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் நீங்கள் எப்படியும் இது பண்ணியிருப்பீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கல்ல, ஷார்ட்ஸ் உடனே வந்துடும். அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஷார்ட்ஸ் நாங்கள் போட்டுருவோம். ஓகே, எஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் நான் திரும்பவும் உங்களுக்கு, those who have not watched the earlier video, you can get the meanings in this PDF. ஓகே, வாங்க நம்ம இன்னியோட ஹிந்து எடிட்டோரியல் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் ஐ ஹவ் டேக்கன் அவர் நேஷ்னல் நியூஸ் அன்பிரேக்கபிள். ஏன்னா நேற்றுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானுடைய border war பார்த்தோம். இன்னைக்கு we are looking at this editorial of national news, unbreakable. So unbreakable னு உடைக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் யூகே,
India and Bhutan have forged closer ties at a time of regional challenges. So forged, இப்போ ஒரு forgery பார்த்திருப்பீங்க. There are multiple meanings for the same word. இந்த இடத்துல forgedனா taking special efforts அப்படிங்கிற ஒரு meaning வரும். So India and Bhutan have taken, both the countries have taken greater efforts or special efforts to have closer ties. ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ரீஜனல் சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியடில் அவங்க இந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம். Prime Minister Narendra Modi's visit to Bhutan last week. So I am forged meaning என்ன மேம்? UK I told you. இதில் கொடுத்துருப்பேன், நானும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து forgedனா taking special efforts. ஓகே, நான் எதுவுமே ஐ எம் நாட் கோயிங் டு ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ். எப்படி படித்தா உங்களுக்கு புரியுங்கிறது தான் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. Will these questions come in banking exams? Can I get a clear picture how questions will come? Shweta Varshini, these questions will not come directly in your exam. Written examல வராது, உங்களுடைய இன்டர்வியூவில் வரும். ஸோ இப்போ கூட யாரோ கேட்டிருந்தாங்க, ஐடிபிஐலேயே கொஷின்ஸு ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு, நாம் பார்த்த ஒரு எடிட்டோரியல் அப்படின்னு யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தார் பாருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பேங்கிங் அவேர்னஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸில் இது வரும். ஒரு இன்ஃப்ளேஷன் பற்றி இருந்தால் அது பேங்கிங் அவேர்னஸில் வரும். கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரியான நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸு கொஷின்ஸ் வரும், எம்சிக்யூவாக வரும். ஓகே, வி வில் சி. அதுதான் சொல்கிறேன். இப்போ அது க்ளாஸாக எப்படி வரும்னு பார்த்தோம். ஸோ நம்ம அது எரர் ஸ்பாட்டிங் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீக், அதாவது மோடிஸ் விசிட் டு பூட்டான் லாஸ்ட் வீக், while productive, இந்த இடத்துல பாருங்கள், while productive, அதாவது யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருந்தாலும், while. இன்னொரு பக்கம் சொல்கிறோம், ரெண்டு ஆக்ஷன் சொல்கிறதுக்கு கன்ஜங்ஷன் while. was largely symbolic. ப்ரொடக்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது சிம்பாலிக், அதாவது ஒரு எம்ப்ளம், ஒரு அதாவது சமாதான புறாவை கொடுத்தா சமாதானம் சொல்கிற மாதிரி அது ஒரு சிம்பலாக தெரிகிறது. என்ன சிம்பல்? பூட்டான்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷேரிங் டாப் கேஸ் lengthy bilateral with Mr. Modi a week earlier in Delhi. அப்படின்னா ஒரு வாரம் முன்னாடி தான் பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஒரு லெங்தி பைலேட்ரல் அக்ரிமெண்ட், ரெண்டு கண்ட்ரியோ ரெண்டு குரூப்போட அக்ரிமெண்ட் இஸ் கால்ட் பைலேட்ரல். ஆப்வியேட்டட் த நீட், இது அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஆப்வியேட்டட் த நீட், ஆப்வியேட்டட் அப்படின்னா டு ரிமூவ் அ டிஃபிகல்ட்டி. ஆனால் இங்கே எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ஃபார் சச் அ செகண்ட் பேக் டு பேக் விசிட், ஒரு வாரம் முன்னாடி தான் லெங்க்தியாக பேசியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் உடனுக்குடனே பேக் டு பேக் விசிட், ஒரு செகண்ட் விசிட்டுக்கு இன்று தேவை இல்லை, மேக்கிங் இட் அன்னெசரி. ஆப்வியேட்டட் த நீட் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. மேக்கிங் திஸ் விசிட் அன்னெசரி, தேவையே இல்லை. The announcement of India's doubling of support for Bhutan's 5-year plan from 5,000 crore to 10,000 crore was significant. இது வரைக்கும் புரியுது இல்லையா? ஸோ இது இந்தியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, அதுவும் டபுளாக பண்ணுது. பட் ஹாஸ் பீன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா நோட்டிசபிள், இம்பார்ட்டண்ட். பட் ஹாஸ் பீன் அண்டர் டிஸ்கஷன், ஆனால் அது டிஸ்கஷனில் தான் இருக்குது. அண்ட் குட் ஹாவ் பீன் மேட் லேட்டர், இதை பின்னாலேயும் செஞ்சுருக்கலாம். போஸ்ட் த எலெக்ஷன்ஸ் ஆஸ் வெல், அதாவது எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் கூட செஞ்சுருக்கலாம். இந்த பேக் டு பேக் விசிட் ஆஃப் மிஸ்டர் மோடி இப்போ இமீடியட்டாக இருக்கிறது தேவையே இல்லாதது. ஓகேவா? த ஹைலைட் ஆஃப் த விசிட் ஆஃப் பூட்டான்ஸ் கிங் conferring Bhutan's highest civilian award on Mr. Modi. In the confer on, in the fixed preposition. Okay, confer on. So conferring na giving an honor, giving a title, giving some respect is called confer on. So Bhutan king வந்து அவங்களுடைய highest civilian award நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்கிறது. The highlight, இந்த விசிட்டோடைய ஒரு ஹைலைட்.
had been announced in 2021. இது அனௌன்ஸ் பண்ணினது 21ல for India's support during the COVID-19 pandemic. Okay, and also need not have been done right now. So highlight of the visit, இது symbolic என்ன அப்படின்னா அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணின அந்த அவார்டை இப்போ இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது இப்போ செஞ்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லை. The fact that Mr. Modi went ahead with the visit, அவர் இந்த விசிட் இப்போ இமீடியட்டாக போனதுக்கு என்னென்ன தடைகள் பாருங்கள். டெஸ்பைட் இந்தியாஸ் எலக்டோரல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், ஏன்னா இப்போது எலெக்ஷன் இருக்கும்பொழுது அவருடைய ட்ராவல்ஸுக்கு நிறைய கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். ஸோ அது ஒன்று. டெஸ்பைட் அது இருந்தும், டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப்னா இதெல்லாம் இருந்தும், அது இன் பிளேஸ். ஹிஸ் கேம்பெயின் ஷெட்யூல், அவருடைய அந்த எலக்டோரல் கேம்பெயினுடைய ஷெட்யூல் ஏகப்பட்ட ட்ராவல் இருக்குது. அண்ட் இன்க்ளிமெண்ட் வெதர், அன்பிளசன்ட், இன்க்ளிமெண்ட்னா அன்பிளசன்ட் வெதர் இன் பூட்டான், நியர்லி டீரெயிலிங் த ப்ரோக்ராம். அதாவது அந்த வெதர்னால அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிற, டீரெயிலிங்னா ட்ராக் மாறுறது, டிஸ்ட்ராக்ட், ஐ மீன் நாட் கோயிங் அக்கார்டிங் டு த ஷெட்யூல், indicates how important it was. இந்த 3 தடைகள் இருந்தும், electoral mode of conduct, his travel campaign schedule, inclement weather இருந்தும், இவருடைய இந்த visit is எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிகிறது. So bilateral involving 2 groups, obviated, தனியாக படிச்சிங்கன்னா to remove a difficulty, but obviated the need-னே படிச்சுக்கோங்க. obviated the need-னா அந்த நீடை அது இல்லாமல் செய்வது, unnecessary. ஓகே, conferring on அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. to grant an or bestow an honor or gift, inclement, unpleasant, derailing, to come off the schedule, symbolic. ஸோ ஒரு பிக்சராக ரெப்ரசன்ட் செய்வது. ஓகே, இப்போ the symbolic messaging was 3 folds. இப்போ இது என்ன சிம்பலைஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த விசிட் 3 fold, 3 காரணங்கள். First, that India is fully committed to Bhutan's development, particularly the upcoming Gelefo Mindfulness City. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் இன்டர்வியூ இதில் ஏதானு கேட்கலாம். ஓகே, a project likely to benefit from India's increase in financial support to its neighbor. So Bhutan is planning a project to make something like a smart city. நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். something like a smart city. அதுக்கு India's increase in financial support. இது first. Second, Bhutan is an integral part of India's infrastructure initiatives for road, rail, integrated checkpoints, and also for energy exchanges on India's grid, both of which are pushing sub-regional trade and travel among India, Bangladesh, Bhutan, and நேபாள். இந்த டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, இது எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இந்த ட்ரேட் அண்ட் ட்ராவல் அமாங் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் நேபாள் இதுக்கு. தேர்ட், that India is mindful of Bhutan's increased engagement with China. ஏன்னா இப்போ பூட்டான் எந்த இடத்துல இருக்குது, அந்த சைட் சைனா, இந்த சைட் இந்தியா. Okay, for the boundary agreement they hope to forge soon. Forge அப்படின்னா taking more efforts. அந்த boundary agreementக்கு இன்னும் கொஞ்சம் efforts எடுக்கிறாங்க. But it does not intend to give Beijing space in areas of engagement such as trade and investment. Okay, ஸோ பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டுக்கு போடுறாங்களே ஒழிய ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியா தன் பக்கத்தில் பூட்டானை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் தேர்ட் இன்டென்ஷன். தேர்ட், இந்தியா இஸ் மைண்ட்ஃபுல். ஓகே, where China has made inroads with India's other close neighbors. inroadsனா அவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ பாருங்கள், வேர் இஸ் பூட்டான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட், ஸோ இந்தியாவோட இந்த இடத்துல இருக்குது பூட்டான். ஸோ இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் இந்தியா. ஸோ கெலெஃபு, பூட்டானுடைய இந்த இடத்துல கெலெஃபுன்னு இந்த சிட்டியை அவங்க வந்துட்டு ப்ராஜெக்டை ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி செய்ய பிளான் பண்ணுறாங்க. ஓகே, 2023 His Majesty King Jigme Kesar Namgyel announced that Gelefu city is set to be an economic hub for Bhutan. Is that clear? It is designed, ada 1000 kilometer square Bhutanese culture ella solli. The plan includes green technology, education, infrastructure initiatives like international airport, railways, hydroelectric dam and public spaces. Is that clear? So இப்போ பூட்டான் எங்கே இருக்கு தெரியுது. ஸோ அதில் கெலெஃபு இஸ் ஹியர். ஸோ இந்த சிட்டியை அவங்க ஒரு ஸ்மார்ட் சிட்டி அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்தியாவோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இஸ் லார்ஜ்லி ரிக்வயர்ட். இஸ் that clear? அண்ட் இந்தியாவுக்கு என்ன தேவை இது? ஏன்னா சைனா ஆல்ரெடி மற்ற நெய்பர்ஸோட நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பூட்டானோட நம்மளுடைய இந்த ட்ரேட் அண்ட் ட்ராவல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா கேர்ஃபுல், அவேர். ஓகே, ஃபோர்ஜ், டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். தேங்க்யூ கசியா. யூகே இப்போ புரிஞ்சிருச்சா? ஃபோர்ஜுக்கு டு மேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட். இன்டெண்ட் அப்படின்னா பிளான். Inroads, direct and noticeable effects on something. Thank you Sweta. இப்போ வாங்க நம்ம yesterday's vocabulary ஓட match the column. ஞாபகம் எவ்வளோ இருக்கு பார்க்கலாமா? shackles of slavery. நானுமே இன்னும் பார்க்கல எங்கே இருக்குன்னு. I don't know இது யாரும் செஞ்சுருக்காங்க. இதில் என்ன ஆகுனா ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு மீனிங் இருக்கா? ஓகே, நம்ம அது மீனிங் பாருங்க. ஷேக்கல்ஸ்னா செயின்ஸ், ஹேண்ட் கஃப்ஸ். ஸோ அது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃப்ரிக்ஷன். Why no answer? Fast. One six. Bonhomie friendliness. A6. Yes. A6. Used to restrain and imprison. That is actually அவங்க வந்து இதுவா கொடுத்திருக்கணும். Chains or handcuffs. சரி, அதான் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய மீனிங் இருக்கிறதுனால அவங்க அப்படியே போட்டுறாங்க. ஓகே, அதுக்குள்ள bonhomie friendliness எங்கே இருக்கு? G. ஓகே, G5 16 G5 friction இருக்கு, டைரக்டாகவே இருக்கு. ஃப்ரிக்ஷனுக்கு இருக்கு. carried out. surge இருக்கு. retaliation. ஸ்ரீநந்தினி E2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. E2 correct. act of revenge. ஸ்ரீநந்தினி E2. ஸ்வேதா D7. D7 D surge, sudden strong movement. correct. okay, alpha shian வந்து B4 ன்னு இருக்காரு. பொன்னி ஸ்ரீ B7 இல்ல D7. so B4 alpha shian. friction. friction, yes. B4 D E7 இல்லை D7.
Kartika Devi, D7, B4, correct, E2. Surge முடிச்சிட்டோம் இல்லையா? Carried out. C1 to bring carried out. So last time F prevails to win or be accepted. So it is a bit difficult, right? நேத்திக்கு பார்த்திருந்தாலும் இன்னைக்கு to recollect we are not getting all the words. So இதனால தான் நம்ம நேத்தியோட நான் இன்னைக்கு நான் வந்துட்டு மேட்ச் த காலம் செய்கிறேன். ஏன்னா இன்றைக்கே படிச்சுட்டு இன்றைக்கே செய்கிறது வேஸ்ட்டு. இதை நம்ம இப்போ க்ளாஸாகவும் பார்த்தோம். ஸோ do you think this clause was helpful? This clause was helpful. ஸோ இதே மாதிரி நம்ம எடிட்டோரியல் வச்ச எரர் ஸ்பாட்டிங், யா ப்ரிவேல்ஸ் வைட் ஸ்ப்ரெட், இவங்க இன்னொரு மீனிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுலேயே எரர் ஸ்பாட்டிங், இதுலேயே பேராஜம்பிள், இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, ரெஜைம் கரெக்ட் இருக்கு. டாக்ட்ஃபுல்லி அதான் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆலி கொடுத்துட்டாங்க, குவெட்டா கொடுத்துட்டாங்க. K9 கரெக்டு. K9, J8 எஸ், H10. So I is 11. Yes. So in the page fast answer பண்ணிட்டீங்க. So earlier page I think it was a bit difficult. So vocabulary இந்த difficulty இருக்கும். It is about retaining. So அதனால தான் இப்போ ஒரு classக்கு பாருங்க, நம்ம ஒரு 3-4 days முன்னாடி editorial பார்த்த வேர்ட்ஸை இன்றைக்கி நம்ம இன்கார்பரேட் செஞ்சு பார்க்குறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, அன்றைக்கி நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், அடுத்த நாள் செகண்ட் டைம் அதை ஒரு மேட்ச் த காலமாக பார்க்குறோம். ஓகே, தேர்ட் டைம் இப்போ ஒரு பீரியட் விட்டுட்டு நம்ம அதை ஒரு க்ளாஸாக பார்த்தோம். இந்த மாதிரி 3 times நீங்கள் செய்யணும். கசியாக போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ் மேம், கன்ஃபியூஸ்ட் அ லிட்டில் பட் நல்லா இருக்கு மேம், ரிமெம்பர் பண்ண. நோ, திஸ் இஸ் த ஒன்லி வே to remember in a language. அதுவும் vocabulary remember செய்ய இப்படி பீரியாடிக்கலாக இதை வேறு வேறு ஆக்டிவிட்டீஸாக நம்ம செய்யணும். இஸ் that clear? ஸோ இதுலேயே நம்ம வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் பிளானிங் ஒரு பேராஜம்பிளாக ஒரு இன்னொரு எடிட்டோரியல் எடுத்து பேராஜம்பிள், அப்போ உங்களுக்கு அதோடைய கான்செப்டும் புரிஞ்சிடும். அப்போ அப்படி இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எக்ஸாம் இன்டர்வியூ வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு கதை மாதிரி ரெகுலராக படிச்சுட்டு. Is that clear? So I'll meet you all tomorrow the same time with the next editorial and exercise basics as well as some exercise on editorial, so that the current affairs is also dealt with, vocabulary is also dealt with. Is that clear? Thank you. I'll meet you tomorrow. Okay, எல்லாரும் ஃபயர் போடுங்க.